மாநிலத்தை ஆளும் நாங்க தாங்க முடியாத நிதி நெருக்கடியிலும் இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். நீங்க என்னென்ன சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கீங்கன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, சென்னை தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு ஏன் நிதி தரலன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏன் கட்டலன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, புதிய ரயில் திட்டம் எங்கன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பணிகள் ஏன் தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கு முன்னுரிமை தரமாட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, எதுக்காவது அவர்கிட்ட சரியான பதில் இருக்கா? அவருடைய தோல்விகளை மறைக்க, மாநில உரிமைகளை பறிக்க, அதை மறைப்பதற்காக தமிழ் மொழியை புறக்கணிச்சதை மறைக்க, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டதை மறைக்க, மொத்தத்தில் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை மறைக்க, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி திசை திருப்புகிறார். தேர்தலுக்கு தேர்தல் நீங்க நடத்துகிற கபட நாடகங்கள் இனி தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நம்ப மாட்டாங்க, உங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க. மாநிலம் முழுவதும் பண்ண திட்டங்களை நான் பட்டியல் போட்டேன். நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, இந்த மாவட்டங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற வளர்ச்சி திட்டங்களையும் சொல்லவா? சிலவற்றை மட்டும் சொல்றேன். 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சியில ஒரு மிகப்பெரிய பேருந்து முனையம் மற்றும் கனரக வாகன சரக்கு மையம் அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. 142 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணப்பாறையில உணவு பூங்கா, நவல்பட்டுல தகவல் தொழில்நுட்ப மையம், பஞ்சப்பூர்ல 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பார்க், 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சியில மகாத்மா காந்தி நினைவு அரசின மருத்துவமனைக்கு புதிய கட்டடங்கள் ஆகிய பணிகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல திட்டங்கள், குறிப்பாக திருச்சியில இளைஞர்களுக்காக உலகத்தரத்தில் ஒரு ஒலிம்பிக் அகாடமி, புதுக்கோட்டையில புதிய பேருந்து நிலையம், 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரூர் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் பட்டியல் நீளமா இருக்கு. அடுத்து நேற்று முன்தினம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை, அதை பத்தியும் சொல்லணும். அதுலயும் சிலவற்றை தலைப்புச் செய்திகளாக நான் சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக அரசு இஷ்டத்துக்கு எத்தனை பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் சிலிண்டர் விலையை குறைக்கப்படும் என்று எத்தனை பேர் சொல்லி ஏமாத்தினாங்க. தமிழ்நாட்டு ஏழை எளிய மாணவர்களின் உயிரை பலி வாங்கக்கூடிய நீட் தேர்வு ஒழிக்கப்படும். மாநிலங்களோட உயிர் மூச்சா இருக்கிற நிதி உரிமைக்கு வேட்டு வைக்கும். தற்போது ஜிஎஸ்டி முறை சீர்திருத்தம் செய்யப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் பேர்ல ஜனநாயகத்திற்கு சவக்குழி தோண்டக்கூடிய முயற்சி நிறுத்தப்படும். உலக பொதுமுறையான திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கப்படும். ஒன்றிய அரசு பணி தேர்வுகள் ஒன்றிய அலுவலகங்கள்ல தமிழ் மொழியில பயின்ற நமது இளைஞர்களுக்கு இடம் உறுதி செய்யப்படும். அது மட்டுமல்ல, இந்த பகுதி மக்களுக்காக பொன்மலை ரயில்வே பணிமனைய ரயில் பெட்டி தொழிற்சாலையா மாத்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஆத்தூர் ரயில் நிலையம் முதல் பெரம்பலூர் ரயில் நிலையம் வர புதிய அகல ரயில் பாதை அமைக்க ஆவணம் செய்யப்படும். நம்முடைய அமைச்சர் தம்பி மகேஷ் அடிக்கடி கோரிக்கை வைக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசிய நெடுஞ்சாலையில பால் பண்ணை முதல் துவாக்குடி வர உயர்மட்ட சாலை அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையில சொல்லாத ஒன்றையும் இங்க ஒரு வாக்குறுதியாக கொடுக்க விரும்புகிறேன். அந்த உயர்மட்ட சாலை அமைப்பதோடு அணுகு சாலையும் அமைக்கப்படும்.